நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அருண் அம்பாட்டுக்கு வந்து சேர்ந்துட்டான் அப்படின்னா நாம சும்மா உட்காந்துக்கிட்டு பாயசத்தை தான் குடிச்சாகணும். அம்மா மக மருமகன் இதுவரைக்கும் அவன் பார்வதிக்கு அண்ணன் மகனா மட்டும்தான் இருந்திருக்கான். இப்ப டைரக்டா மருமகனா ஆயிருக்கான். அப்படின்னா முன்ன இருந்ததை விட ஒரு முறை இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆயிடுச்சு. நம்மளால என்னப்பா பண்ண முடியும்? நிறைய விஷயங்கள் உன்னால பண்ண முடிஞ்சிருக்கணும். அருண ஆயுதமா நீ யூஸ் பண்ணிருக்க வேண்டியது. ஒரு காலத்துல அதுக்கான எல்லா சூழ்நிலையும் உனக்கு வந்து சேர்ந்தது. ஆனா உன்னோட வழிக்கு அவனை கொண்டு வரவே இல்ல. அது மட்டும் இல்ல, அவன் வழிக்கு போய் அவனை நீ கைக்குள்ள போட்டுக்கிட்டியா? அதுவும் இல்ல. ஜாதக தோஷ பிரச்சனை வந்தப்போ நீ அவனை கல்யாணம் பண்ணிக்காதுன்னு நீங்க தானே சொன்னீங்க. கல்யாணம் பண்ணிக்கலனாலும் அவனை உன் சொல்படி கேட்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கணும் இல்லையா? அதுக்குள்ளதான் இந்து கைக்குள்ள போட்டுக்கிட்டாளு. அவளோட பிடி இருகாம லூஸ் ஆகிற தந்திரத்தை நீ எப்படியாவது யூஸ் பண்ணிருக்கலாமா? என்ன குத்தம் சொல்றீங்களே, நீங்க என்ன பண்ணீங்க? ஒரு நேரம் அம்பாட்டுக்குள்ள போயிட்டு வந்தீங்கல்ல, உங்களால ஏதாவது பண்ண முடிஞ்சதா என்ன? இந்த இடத்துல தான் நீ என்ன தப்பா புரிஞ்சிருக்கிற. இந்து பார்வதியோட மகளா இப்ப வீட்டுக்குள்ள வந்துட்டா. ஓகே, ஆனா அவன் இருக்கா இல்லையா அருண், அம்பாட்டு வீட்டுக்கு போக முடியாது. ஒருவேளை அவன் போனாலும் பார்வதி அவனை ஏத்துக்க மாட்டா. ஏன் தெரியுமா? ஜேபி செத்து போன கேஸ்ல அவன் அருணை சந்தேகப்படுறா. அதுக்கான மருந்த தான் நான் பார்வதி மனசுல குத்தி வச்சுட்டு வந்திருக்கிறேன். என்னால அதையாவது பண்ண முடிஞ்சது இல்லையா? இதுக்கப்புறம் அருண் மாமா அம்பாட்டுக்குள்ள தங்க மாட்டாருன்னு நீங்க சொல்ல வரீங்களா? அதுதாமா நடக்க போகுது. அப்படின்னா இந்து அம்மா கிடைச்சதுனால அவ புருஷனை வேண்டான்னு சொல்லிடுவாளா? அங்கதான் அவ பெத்த அம்மாவுடைய பாசத்துல நல்லா மாட்டிக்கிட்டா. ஒரு விஷயத்தை என்னால சொல்ல முடியும், அருண் மாமா கூட இல்லனா இந்துவால சந்தோஷமா வாழ முடியாது. அவங்க எப்பவுமே ஒண்ணு சேரக்கூடாதுன்னா ஜேபியோட மரணத்துல அருணுக்கும் இதுல பங்கு இருக்குன்னு பார்வதி இதுக்கப்புறமும் அதை நம்பணும். பார்வதி மட்டும் அப்படி நினைச்சான்னா அருண் கண்டிப்பா வெளியே தான் நிக்கணும். இந்து வேண்டாதவள் ஆயிடுவா. அத நாம எப்படி யூஸ் பண்ணிக்கணும்? நீ ஏதோ மனசுக்குள்ள யோசனை பண்ணி பாரு. நம்மளால பின்வாங்க முடியாதுமா. ரெண்டு சப்பாத்தி போதுமா? நான் உனக்கு வைக்கிற எல்லா சப்பாத்தியும் சாப்பிடணும், எதுவும் சொல்லக்கூடாது. நான் ஒரு சப்பாத்தி சாப்பிட்டுட்டேம்மா. அப்படியா? நல்ல பொண்ணு. வெஜிடபிள நானே பரிமாறிக்கிறேம்மா. வேண்டாம், ஆன்ட்டிக்கு நானே பரிமாறேம்மா, ப்ளீஸ். பரிமாறட்டுமா? இந்தா பரிமாறு. ஐயோ, ஏன் கண்மணி இப்படி பண்ற? பரிமாற வேண்டாம் நான் சொன்னேன்ல. விடுங்கம்மா. நாம சொல்றத குழந்தைங்க கேட்கணும். சாரிம்மா. பரவாயில்ல, இருக்கட்டும், விடுமா. ஷோ, குழம்பு சூடு இல்லாம இருந்ததுனால நல்லதா போச்சு. சூடா இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? வர வர உனக்கு சேட்டு அதிகமாயிடுச்சு. பரவாயில்லம்மா. ஆஹா, நீ ஏன் இப்படியே உட்கார்ந்துருக்க? இந்தா இன்னொரு சப்பாத்தி சாப்பிடு. சாப்பிடு.
அம்மா நீங்க ஏன் சாப்பிடாம இருக்கீங்க? நீ சாப்பிடு இந்து, நான் அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். நீ ஏம்மா சாப்பிடாம இருக்க? அட இந்து, சாப்பிடுமா. நீ சாப்பிடுமா, அவ சாப்பிட்டுப்பா. கண்மணி, அங்கே நில்லு. இந்தா ஒரு வாய் சாப்பிட்டு போ. எனக்கு போதுமா? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இது எல்லாத்தையுமே நீ சாப்பிட்டாகணும். அம்மா ஊட்டுவேன், நீங்க சாப்பிடுங்க. சரியா? சாப்பிடணும். குட் கேர்ள், இப்படிதான் இருக்கணும். இந்தாம்மா, இதையும் சாப்பிடு. வேண்டாம்மா. ஒண்ணே ஒண்ணு. எனக்கு வயிறு நிறைஞ்சிடுச்சுமா. நான் நாளைக்கு 5 சாப்பிடுறேன். இதையும் சாப்பிட்டு முடி. போதுமா. தண்ணி குடி. இந்தா, கையை தொடச்சுக்கோ. ஆப்பிள கழுவி வச்சிருக்கேன், கட் பண்ணி தரேன். ஐயோ எனக்கு வேண்டாம்மா, வயிறு நிறைஞ்சிடுச்சு. ஒரு பீஸாவது சாப்பிடு இந்து. ஐயோ வேண்டாம்மா. சொன்னா கேட்க மாட்டேன், நீ வா. சொன்னா கேளுங்களேன். இப்படி பண்ற? பரிமாற வேண்டாம் நான் தான் சொன்னேன்ல. வர வர ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருக்க. உன்னெல்லாம் அடிச்சாதான் சரியா வரும். இப்ப அவ அந்த சுகுமாரனுடைய வளர்ப்பு மக இல்ல, கோடீஸ்வரியா இருக்கிற அம்பாட்டோட பார்வதியோட ஒரே மகள். இது வரைக்கும் அவளுக்கு அருண் மாமா கட்டின தாலியோட பலம் மட்டும் தான் இருந்தது. இப்ப ரத்த பந்தமும் சேர்ந்து இருக்கு. தாலியை விட தொப்புள் கொடியோட பந்தம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அங்கதாமா நாம பிராக்டிகலா யோசனை பண்ணணும். யோசனை பண்ணா மட்டும் போதாது, செயல்படுத்தி காட்டணும். இப்ப இந்துவோட வாழ்க்கை சேஃபா இருக்கு, பார்வதியும் ஓகே தான். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தெரியாமலே இந்துவோட குழந்தை அங்கதான் இருக்கா. அருண் மாமாக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான் இருக்கு. பார்வதிக்கு ஜேபியோட மரணத்துக்காக அருண் மேல கோவமா இருந்தாலும் இன்னொரு வழியும் இருக்கு. அது என்ன? பார்வதியோட எல்லா வீக்னஸும் அவளுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம அந்த வீக்னஸ் நமக்கும் தெரியும். இதுக்கு முன்னாடி வளர்ப்பு மகளா இருந்தவ இப்ப சொந்த மகளா ஆயிட்டா. பார்வதியோட காதல மந்திரத்தை சொல்லி சொல்லி அருண் மேல பார்வதி கோவமா இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிருவா. அப்படி நடக்குமாப்பா? அதுக்கப்புறமா எல்லாருமே சேர்ந்து நின்னு அந்த குடும்பத்தோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டாலே போதும். அது ஒண்ணும் தேவைப்படாது, குரூப் போட்டோ எடுத்து கொடுப்பாங்க.
என்னோட தங்கச்சி உன்னோட அத்தை சுபத்ரா அத்தை அங்க சேர்ந்துருவாங்களா? ஜாயிண்டா ஆயிடுவாங்களா? உனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து சுபத்ராவை நீ பாத்துக்கிட்டு இருக்க. அவ பிறந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கவன் தான் நான். பழனி இருக்கிற இடத்துல தான் சுபத்ராவோட பார்வை போவோம். நமக்கு நடக்கிற விஷயம் எல்லாமே டென்ஷன் ஆகுற மாதிரியே நடக்குதேப்பா. அமைதியாக போற அந்த அம்பாட்டோட குடும்பத்து சூழ்நிலை கலங்கி நடு தெருவுக்கு வரணும்னா இவங்களை யாரையாவது ஒரு தப்ப பண்ண வைக்கணும். குடும்பம் நாசமா போகணும். பார்வையோட மனசு கலங்கணும். அதுக்காக நான் ஒரு விஷயத்தை ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். இந்துவுக்கு பலமா அடி விழுற அளவுக்கு நாம எதையாவது ஒன்ன பண்ணி ஆகணும். நாம ஒரு ஆக்சிடென்ட் பிளான் பண்ணா என்ன? அவ அப்படியே படுத்த படுக்கையா கிடக்கணும். அப்படி நடந்தா அவன் மேல இருக்கிற அனுதாபம் இன்னும் அதிகமாகும். அருணும் பார்வதியும் அவளுக்கு பாதுகாப்பா அவளுக்கு கூட தானே இருப்பாங்க. நமக்கு எந்த பலனும் கிடைக்காது. அப்படின்னா அருண் இந்துவை வெறுக்கணும். இல்லன்னா அவனை வெறுக்கணும். அது சாதாரணமான விஷயம் இல்லப்பா. அவங்க 2 பேரும் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க. அருண் மாமா டிவோர்ஸுக்கு ட்ரை பண்றாங்கன்னு அத்தாவ கிட்ட போய் சொன்னாங்க. ஆனா இந்து அதை நம்பவே இல்ல. இந்த விஷயத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கையோட இருந்த புருஷன் பொண்டாட்டியும் அவளுக்குள்ள தப்பு நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்க பிரிஞ்சு போயிருக்காங்க. அதுக்காக நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்க என்கிட்ட ஒரு மருந்து இருக்கு. சந்தேகம். பொம்பளைங்க பாதி பேர்ல ஒரு ஆளு பேர்ல சந்தேகங்கிற பேர்ல ஒரு துளி விழுந்தாலே போதும், வைரஸ் மாதிரி அவங்க மனசுல பரவி கிடக்கும். அந்த வைரஸ் வளர்றதுக்கான விதைகளை நாம அடிக்கடி போட்டுக்கிட்டே தான் இருக்கணும். அந்த ரூட்ல நம்ம ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? கண்டிப்பா ஜெயிப்போம். அப்படி மட்டும் நடந்தா நம்ம மாமா கிட்ட ரொம்பவே க்ளோஸ் ஆகுவேன். அப்படியே பண்ணுமா. இத பாரு, புத்திசாலியா யோசனை பண்ணணும். மறுபக்கம் இருக்கிறது இந்துன்னு ஞாபகம் வச்சுக்க. நீ ஜாக்கிரதையா விளையாட்ட விளையாடணும். பாரு, இந்த வேளை நமக்கு ஒரு சவாலு. அந்த சேலஞ்ச நான் ஏத்துக்கிறேன்ப்பா. இந்து என்கிட்ட கேக்குறா, என்னை எதுக்கு ஒரு சொந்தக்காரங்க மாதிரி அம்மா பாக்குறாங்கன்னு. நான் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தனோ அதே மாதிரியே என்ன பாருங்கன்னு சொல்றா. அதே இந்துவா தானே நான் வந்திருக்கேன்னு என்னையே கேள்வி கேக்குறா. என்னால எப்படி அப்படி நினைக்க முடியும்? என்னோட இடத்துல இருந்து யோசிச்சாதான் அது உங்களுக்கு புரியும். எத்தனை வருஷமா என் கண்கள் வலிக்க வலிக்க நான் காத்துட்டு இருந்தேன்னு உங்களுக்கு தெரியும்ல. எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க, இவ்வளவு வருஷம் ஆகியும் உங்க பொண்ணு திரும்ப வரமாட்டான்னு. அதை கேட்டதுக்கு அப்புறம் நான் பாட்டுக்கு இந்த ரூம்ல உட்காந்து வந்து அழுதுட்டு இருப்பேன். அந்த கடவுள் மேல நான் கோவப்படுவேன். அந்த சமயத்துல என் மனசுக்குள்ள எங்கேயோ ஒரு நம்பிக்கை வரும். நான் சாகிறதுக்கு முன்னாடி என் பொண்ணை எப்படியாச்சும் என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவாருன்னு நான் நம்பினேன். அந்த நம்பிக்கையோட வெளிச்சம்தான் இத்தனை வருஷமா என்னை தாங்கிட்டு இருந்தது. என்னோட வாழ்க்கையை தூண்டி விட்டுச்சு. அம்மா, ஒரு நாள் ஜேபி என்கிட்ட என்ன சொன்னார்னா, நம்ம பொண்ணு ஒரு இடத்துல இருக்கா, நான் கூட்டிட்டு போய் காட்டுறேன்னு. அந்த நிமிஷம் என்னோட மனசு அவ்வளவு சந்தோஷப்பட்டுச்சு. நேரம் போனதே தெரியல. காணாம போன என்னோட பொண்ணை பாக்குறதுக்காக அந்த ராத்திரி நான் தூங்கவே இல்லை. ஆனா அதுக்கப்புறம் என்ன நியூஸ் வந்துச்சு தெரியுமா? ஜேபி இறந்து போயிட்டாருங்கிற வார்த்தை தான். நான் ஓடி போய் பாக்குறதுக்குள்ள அவர் இறந்து போயிட்டாரு. நான் அப்படியே உடைஞ்சு போயிட்டேன். தற்கொலை பண்ணிக்கலான்னு கூட நான் யோசிச்சேன்.
ஐயோ அம்மா, ஜேபி சொன்ன மாதிரி எங்களோட பொண்ணு கண்டிப்பா பக்கத்துல தான் எங்கேயோ இருக்காங்கிற நம்பிக்கையில என்னோட வாழ்க்கையை நான் முடிச்சுக்காம இருந்தேன். இந்த நாளுக்காக தான் நான் இத்தனை நாளாவே கஷ்டப்பட்டு எவ்வளவு துயரத்தை கடந்து வந்தேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு அம்மா அப்படிங்கிற முறையில எனக்கான நிறைய கடமைகள் இருக்கு. ஒரு குழந்தை பிறந்த உடனே 30 நாள் கழிச்சு பண்ற புண்ணிய தானம், அப்புறம் பேர் வைக்கிறது, முதல் முறையா தவழ்றது, மண்டி போட்டு எந்திரிக்கிறது, தத்தி தத்தி நடக்கிறது, அந்த அற்புதமான காட்சிகள் எதையுமே பார்க்காம போன அம்மா தானே நானு. நான் மறுபடியும் எல்லா கடமைகளையும் பண்றதுக்காக இந்த எனக்கு திரும்ப கிடைச்சிருக்கானா அதை நினைச்சு நான் சந்தோஷப்படாம இருக்க முடியுமா? உன்ன மாதிரியேதாம்மா அடக்கமும் ஒடுக்கமும் உள்ள சுபாவம் உன் பொண்ணுக்கு அப்படியே வந்திருக்கு. வந்தா ஆடம்பரம் இதெல்லாம் தேவையே இல்லை அப்படிங்கிற எண்ணம் இந்துக்கு இருக்குமா. அதனாலதான் பெரிய ஆடம்பரம்லாம் எதுவும் வேண்டான்னு சொன்னான். அது மட்டும் இல்ல ரோசம்மா, நான் அனுபவிச்ச அதே கஷ்டங்களை தானே இப்ப என் பொண்ணு அனுபவிக்கிறா. அவ கூட அவ பொண்ணு இல்லாம போயிடுச்சு. 1 வயசு ஆகுற வரைக்கும் குழந்தை அவ கூட தானே இருந்துச்சு. அதோட சிரிப்பு, விளையாட்டு, கொஞ்சல் எல்லாமே இந்துவோட மனசுல அப்படியே பதிஞ்சிருக்கு. அம்மானு கூப்பிடுற சமயத்துல அவ காணாம போயிட்டா. தேடிட்டு இருக்காங்கல்லம்மா, அந்த குழந்தை கண்டிப்பா கிடைக்கும். உனக்கு உன் பொண்ணு கிடைச்ச மாதிரி உன் பொண்ணுக்கு அவளோட பொண்ணு கண்டிப்பா கிடைப்பா. இந்துவோட பொண்ணு எங்க இருக்கா அப்படின்னு நமக்கு ஒரு அறிகுறி கிடைச்சா கூட போதும், நாம அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். கடவுளே கிருஷ்ணா, என் பேத்தி எங்கப்பா இருக்கா? என்னங்க சொல்லு இந்து. நீங்க போன இடத்துல ஏதாவது பிரச்சனையா? ஏய் இல்ல, அதெல்லாம் இல்ல. இங்க என்ன பிரச்சனை? நீங்களும் அப்பாவும் இப்ப எங்க இருக்கீங்க? நாங்க ஒரு ரூம் எடுக்கிறதுக்காக வெயிட் பண்றோம். நாங்க 2 பேரும் நாளைக்கு திரும்ப வந்துருவோம் இந்து. என்னங்க, உங்களுக்கு நம்ம பொண்ணை பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம், முடிஞ்ச அளவுக்கு தேடிக்கிட்டு தான் இருக்கோம். நீ அத்தை வீட்டுல தானே இருக்க? ஆமா. அத்தை என்ன சொல்றாங்க? அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. என் பொண்ணை நினைச்சு நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறதுனால என்னால முழுசா சந்தோஷமா இருக்க முடியல. நீங்களும் இந்த வீட்டுக்கு வரலாம்ல. ஒன்னு அவங்க ஏத்துக்கிட்ட மாதிரி என்னை அத்தை ஏத்துப்பாங்களா? போதும் போதும், போனை கொடு ப்ளீஸ். ஒரு செகண்ட். அட கொடுப்பா. ஒரு செகண்ட் சார். இந்து, சார்ஜ் தீர போகுது, நாளைக்கு கால் பண்றேன், வைக்கட்டுமா? தூங்காம இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? என் அம்மா என்ன கூப்பிடவே இல்ல. ஆஹா, அம்மா என்ன மறந்துட்டாங்க. ஐயோ, அவங்க ஒண்ணும் மறக்கலம்மா. நீ அங்க போவேன்னு அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்கம்மா. இல்ல, அவங்க மறந்துட்டாங்க. உன்னோட அம்மா உன்னை மறப்பாங்களா என்ன? மறப்பாங்க. இந்து ஆண்டி வந்ததுனால அம்மா பிஸியா இருக்காங்க. அதனால உன்னை இந்த பாட்டி பாத்துப்பாங்கன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆமா, கண்மணி பாப்பாவை என் ரூம்க்கு அனுப்பி விடுங்கன்னு பார்வதி அம்மா கிட்ட சொல்லிட்டு போனாங்கம்மா.
பாட்டி நீங்க பொய் சொல்றீங்க. அம்மா அந்த மாதிரி சொன்னாங்கம்மா, கடவுள் மேல சத்தியமா சொல்றேன். இல்ல சத்தியம்லாம் வேண்டாம், அம்மா சொல்லிட்டு தாம்மா போனாங்க. போமா, உனக்காக அங்க அம்மா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்லம்மா. நீ போகாம அம்மா தூங்குவாங்களா என்ன? போமா, நீ நல்ல பொண்ணு இல்ல, ரூமுக்கு போமா. அட போமா. அம்மா அம்மா, கண்மணி வந்திருக்கேன். கதவை தொலுங்க அம்மா. அம்மா நன்றி நிறைந்த மேரியம்மா, கர்த்தருடைய பாதங்களில் நாங்கள் எப்போதுமே சரணடைவோம். இப்படிப்பட்ட எங்களை இயேசு பெருமானாகிய நீங்கள் எப்போதுமே எங்களை ஆசீர்வதிக்கணும். பரிசுத்த மேரியம்மா, இயேசு கிறிஸ்துவே, பாவிகளாகிய நாங்கள் எங்கள் மனம் சம்மதிக்கும் போது கடவுளாகிய உங்களை நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.